எஸ்ஐ ராஜாவோட அப்பா சமையல் பண்ணிட்டு அவர் சாப்பிட கூப்பிட அவர் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப போலீஸ்காரங்களுக்கு டைம் இருக்காது, நானும் போலீஸா இருந்தவன் தான், நம்ம தான் டைம் ஒதுக்கிக்கணும்னு அப்பா சொல்ல எஸ்ஐ ராஜா சாப்பிடாம கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. லலிதா ஒரு பெரியவரோட ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐ ராஜா கிட்ட முனியாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரைட்டர் முனியாண்டி வீட்டுல தான் அவர் வாடகைக்கு இருந்தாரு. காலி பண்ணி 3 மாசம் ஆகியும் இன்னும் ரைட்டர் முனியாண்டி அட்வான்ஸ் திருப்பி தரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஸ்ஐ ராஜா இதுக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி ரைட்டர் முனியாண்டி கிட்ட வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாரு. லலிதா அந்த பெரியவரை கூட்டிட்டு ஸ்கூட்டில போக கரெக்டா முரளி விளையாண்டுட்டு இருக்க இடத்துல ஸ்கூட்டி நிக்க முரளி ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க என்ன நூல் விரியா லலிதா திட்ட, அதுக்கு முரளி பொடி முண்டக்க நீ திட்ட, இவன் தான் கோயில நம்ம வண்டியை பஞ்சராக்கணும்னு சொல்லிட்டு லலிதா அப்படியே ஸ்கூட்டியை விட்டுட்டு இறங்க பெரியவர் ஸ்கூட்டில இருந்து அப்படியே கீழே விழுக லலிதா அது தெரியாம முரளி கூட சண்டை போட முரளி நீ பெரியவரை கொண்ட கேஸ்ல உள்ள போயிடாதன்னு சொல்ல லலிதா என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா பெரியவர் கீழே விழுந்து கிடக்க வேக வேகமா தூக்க பார்க்க லலிதாவை தூக்க முடியாம மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க பக்கத்துல இருக்க பசங்க ஸ்கூட்டி தூக்க ஹெல்ப் பண்ண லலிதா அங்கிருந்து ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப கரெக்டா முரளி அப்பன் பார்த்து கிரிக்கெட் விளையாடி பால் போய் நேரா லலிதாவோட ஸ்கூட்டர் கண்ணாடியை உடைக்க லலிதா திட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள முரளியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எம்எல்ஏ பையனோட கேஸ் எப்படி டீல் பண்ணதுக்கு எஸ்ஐ ராஜாவை திட்டிட்டு இனிமே நீ தனியா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது, உன் டீமோட தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்பவுமே கேஸ் வந்தா தனியாவே ஹேண்டில் பண்ற எஸ்ஐ ராஜா அதுக்கு மறுப்பு சொல்ல அர்த்தனா அதுக்கு இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா இனிமே எந்த கேஸையும் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்போ யார் ஹேண்டில் பண்றது அப்படின்னு எஸ்ஐ ராஜா கேட்க வாவர் ஹேண்டில் பண்ணி பாரு அர்த்தனா சொல்றாங்க. அர்த்தனா வாவரை கூப்பிட்டு இனிமே இந்த ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. வாவர் அடுத்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு இனிமே இந்த ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்ல அப்போ ராஜா சார் என்ன பண்ணுவாரு அப்படின்னு போலீஸ்காரங்க யோசிக்க இனிமே ஸ்டேஷன் கண்ணனுக்கு வர கேஸை அண்ணனுக்கே முடிக்கணும் வாவர் சொல்லி எல்லாரையும் அனுப்புறாரு. ஆச்சி முரளி ஒரு மெக்கானிக் கடையில வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. நான் தான் பூக்கடையை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல ஆச்சி முரளி சொல்ல அது உனக்கு சரிப்பட்டு வராது, ஒழுங்கா அந்த வேலையை கத்துக்கிட்டு பாரு அப்படின்னு ஆச்சி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 கேஸ் வர எஸ்ஐ ராஜாவை தவிர ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ஒரு கேஸ் பின்னாடி ஓட வாவர் எஸ்ஐ ராஜா கிட்ட நீங்க மட்டும் தான் இங்க இருக்கீங்க, நாங்களாம் பிஸியா இருக்கோம், ஸ்டேஷனை பாத்துக்காங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு போக எஸ்ஐ ராஜா அது கோவப்பட்டு நிக்கிறாரு. எல்லா கேஸையும் சால்வ் பண்ணிட்டு எஸ்ஐ வாவர் இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. இன்னைக்கு 4 கேஸ் வந்துச்சு, 4 சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. முரளி மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க காசு வந்த இடத்துல முரளிக்கு ஆப்போசிட் விளாண்ட அரெஸ்ட் ஆன கேங் அங்க வர உன்னால தாண்டா நாங்க அரெஸ்ட் ஆனோம், உனக்குள்ளாம் விட மாட்டோம்னு சொல்லி முரளி அவங்க துரத்த முரளி அங்க இருந்து ஓட முரளி ஓடிட்டு இருக்கப்பயும் மூஞ்சில மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு ரோட்ல போயிட்டு இருக்க லலிதா வண்டியை இழுத்து அதுல ஏறி உட்காந்துட்டு இவர் வண்டி ஓட்டிட்டு போக வண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சேத்துல மாட்டி வண்டி கீழே விழுக இவங்க 2 பேரும் கீழே விழுக முரளி லலிதாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு.